உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் தாசனின் பங்காகவே ஏற்றிடுமே. என் வாழ்வின் ஒளியே, ஆராதனை உம்மன்மை என்றும் நினைத்து ஆராதிப்பேன். நன்மையும் கிருபையும் தூதர செய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக சொல்கிறதான ஒரு 6 வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் 2வது வசனத்திலே அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். 10% மகிமை உண்டாவது. சமாதானத்தை உண்டாக்கும் தேவன், அவரே சமாதான காரணர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். 10% மகிமை உண்டாவது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன்மேல் சுமந்து கொண்டவர். 10% மகிமை. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தன் பிள்ளைகளுக்கு கட்டளை இடுகிற உன்னத தேவன். 10% மகிமை உண்டாவதாக. ஆம், அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை அவர் வைத்திருக்கிறார். 10% மகிமை உண்டாவது. இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அருள்நாதர் தாமே நமக்காக சிறுவீடை சம்பாதித்த அந்த சமாதானம் நம்மை நிரப்பும்படியாக ஒப்புக் கொடுப்போம். உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. 26வது அதிகாரத்திலே யோபு மறுமொழியாக சொல்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது என்றெல்லாம் பல கேள்விகளை இங்கே யோபு வைக்கிறார். அதோடு கூட அவர்தாமே ஒரு விஞ்ஞான உண்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உலகம் தட்டையானது என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவருடைய வசனம் சொல்கிறது, 7வது வசனத்திலே, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியாக்கி விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10% மகிமை உண்டாவது. பூமி உருண்டையின் மீது வீற்றிருக்கிறவர் என்று சொல்லி ஏசாயா ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிற காரியத்தை ஏசாயா புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். 10% மகிமை உண்டு. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறவர். 10% மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த உன்னத தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான உண்மையை வேதம் வெளிப்படுத்துகிறது, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. 10% அவர் பரிசுத்த ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான நட்சத்திரத்தை உண்டாக்கிற்று என்று படைப்பை குறித்தும் அங்கே யோபு சொல்லுகிறதான காரியத்தை குறித்து 27வது அதிகாரத்திலும் யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். 10% மகிமை உண்டாவதாக. ஆம், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். உத்தமத்திலே நிலைத்திருப்பதாக. அங்கே ஆண்டவர் தாமே இந்த யோபுவை குறித்து ஏற்கனவே சாட்சி கொடுத்திருந்தார், உத்தமன். ஆனால் அவருடைய மனைவி
நீ உத்தமத்தில் இன்னும் நிலைத்திருக்கிறாயோ, உனது தேவனை தூஷித்து உனது ஜீவனை விடும் என்று சொல்லி அங்கே யோபுவுக்கு சொன்ன பொழுதும் ஆண்டவராகிய தேவன் மீது அந்த நம்பிக்கையை வைத்தான யோபு உத்தமத்தை விட்டு விலகேன் என்று சொல்லி உத்தமத்தில் நிலைத்திருக்கிற காரியத்தை எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் யோபு தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதோடு கூட கர்த்தருடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன், சர்வ வல்லத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் என்று ஆண்டுடைய கரத்தின் கிரியைகள். நாமே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். சகலமுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம் மீது வைக்கப்படும். அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிற தேவன், தமது உள்ளங்கையிலே நம்மை வரைத்து வைத்திருக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. அவருடைய கரத்தின் வல்லமையை நாம் வேதத்திலே நாம் காண முடியும். நமது வாழ்க்கையிலும் நாம் அதை அனுபவிக்க முடியும். அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அந்த கரம் நீதியின் வலது கரம், அந்த நம்மை தாங்குகிற கரம், அது நம்மை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கரம் நம்மை நடத்தி கன்மலையின் மேல் நிறுத்தும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த கரந்தாமே நம்மை ஆசீர்வதிக்கிற கரம் நம்மோடு இருக்கும்படியாய், அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னத தேவ சமூகத்திலே நாம் அழைக்கப்படும். அதோடு கூட பொல்லாத மனிதர்களுக்கு வருகிறதான காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். அநேக காரியங்கள், பொல்லாத மனிதனுக்கு என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லி, ஒருவேளை ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் இழந்து போகக்கூடிய காரியங்கள் வரும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டு. ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாள், அந்த நாளிலே அந்த துன்மார்க்கன் அங்கே நிற்க முடியாது. துன்மார்க்கன் தனது பாவங்களை விட்டு விலகி தேவ சமூகத்திலே மனம் திரும்பி தேவ சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டு. வசனங்களை தியானிக்க நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். God bless you.